நல்ல பஞ்சு போல் இருக்கிற கோதுமை மாவில் ஆப்பந்தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மாவில் ஊற வைக்கணும்னா அவசியம் கிடையாதுங்க, அப்படியே செய்யலாம். இது வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. இப்போ இந்த கோதுமை மாவு ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சாதம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து ஊற வைக்கனால அவசியம் கிடையாதுங்க. அப்படியே பேன்ல 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்போது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தா கோதுமை ஆப்பம் ரெடி. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பாலோ இல்ல கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.